ஸோ இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணுறோம். ஆனால் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் ஹப்பில் வந்துட்டு நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃபுல் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்றது ரன் ஆகிட்டே இருக்கும். டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான பெஸ்ட் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபுட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது எல்லா பெஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு சில லாஸ்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். என்ன மாதிரி லா அப்படின்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹச்ஏசிசிபி. ஸோ இது எல்லா ஸ்டாண்டர்டையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ரெசிடியூல் எஃபெக்ட் இருக்கிற எந்த ஒரு கெமிக்கலையுமே நம்ம அப்ளைவே பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து ட்ராப்பிங் அண்ட் தென் வெயிட்டிங் இந்த மாதிரியான ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து சான்ஸ் எடுக்கணுமே தவிர மித்த ரெசிடியூல் ட்ரீட்மெண்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வெளியே இருக்கிற பெஸ்ட் சோர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு பெஸ்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ மேபி உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பெஸ்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்.